டெல்லி பயணம், சிஎம் வந்து பிஎம்ஐ பார்க்க போன டெல்லி பயணம் இது எப்படி இருந்தது? திடீர்னு பார்த்தா சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திக்க போகிறேன்னு சொன்னார், பார்க்கல. அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு சொன்னார், பார்க்கல. திருவள்ளூர் சிலையை திறக்க போகிறேன்னு சொன்னார், திறக்கலை. இங்கே பார்த்தா சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறேன்னு சொன்னார், அது ரத்தாயிருக்குது. என்னதான் நடக்குது? அதாவது மோடி அவர் கொடுத்த டைம் வந்து 10 நிமிஷம் தான். அதுக்கே ஒரு இங்கேருந்து கட்சி சார்பாக ஒரு கண்டன அறிக்கை தாவேகா சார்பாக வந்திருக்கணும். அரசு சார்பாக வரலாம் கூட, கட்சி சார்பாக இல்லை அவர் விட முடியாது, கட்சி சார்பாக பொதுச் செயலாளர் விட்டுருக்கணும். இது தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானம், இப்படி செய்யக்கூடாது. வரலாற்றுலேயும் இதான் முதல் முறை. உங்களுக்கு என்ன, நீங்கள் போய் வெளிநாட்டில் போய் ரீல்ஸ் எல்லாம் போடுவீங்க, காயினை வச்சு மெலடி சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, எங்கள் தலைவரை வந்து பார்க்க உங்களுக்கு 10 நிமிஷம் தான் நேரமா அப்படின்னு ஒரு அறிக்கையாவது வெளியிட்டிருக்கணும். அது கொஞ்சம் பதட்டமாக உருவாக்கியிருக்கோம் அவங்கள. எனக்கு 10 நிமிஷம்லாம் வேணாம், 7 நிமிஷமே போதுன்னு 7 நிமிஷத்துல இவர் கிளம்பி வந்துட்டார். எனக்கு தெரிஞ்சு 2Xல பேசியிருப்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீட் பிரச்சனை இருக்கு, மெட்ரோ பிரச்சனை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கண்ணே 4 டிமாண்ட் வச்சுதான் சொல்றாங்க. அந்த 4த்துல ஒன்னு என்னன்னு சொல்லி முடிக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆயிடும். எப்படி அதை முடிச்சாருன்னு தெரியல. ஒருவேளை எழுதி கையிலேயே கொடுத்துட்டு வந்திருப்பாரு போல. இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அடுத்த நாள் அவர் வந்து மோடியை சந்திச்சதுக்கு அப்புறமா நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார். அதுக்கப்புறமா அமித்ஷா உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார். அப்புறம் ஜேஎன்யூவில் போய் அந்த வள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்துறார். அப்புறம் சோனியா ராகுல் காந்தியை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரா, அப்புறம் தான் மோடி பார்க்குறாரு. மோடி பார்த்த உடனே இந்த எல்லா பிளானும் கேன்சல் ஆகுது. அப்போ என்ன நடந்துச்சு? சரி, யார்கிட்ட இருந்துமே விளக்கம் வரல. என்ன காரணத்தினால், இந்த காரணத்தினால் சிஎம் ப்ரோக்ராம் ரத்து செய்யப்படுதுன்னு எந்த விளக்கமும் வரல. காங்கிரஸ்ல இருக்க ஒரு ஆள் சொல்றாரு, அவர் அடுத்த வாரம் வராறாங்க அப்படின்னு இவங்க முட்டு கொடுக்குறாங்க, அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி பிரதமரை போய் சந்திச்சாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கார்ல உட்காந்துக்கிட்டாது பிரதமர்கிட்ட நாங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு பைட்டா கொடுப்பாங்க. இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லுவாங்க. அங்க வந்து அவர் போய் நிக்கிறாரு வெளியில, பிரஸ் எல்லாம் வந்து ஏதோ பேச வரப்போறாரு, கொடுத்துட்டு போங்க சார், சொல்லுங்க சார். அவ்வளவுதான், பேச தெரிஞ்சா பேச மாட்டோமா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் சென்னைக்கு ரீச் ஆவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த அந்த புரோட்டோகால் படி அவர் வரல. அதுக்கு முன்னாடியே அவர் வந்துடுறாரு, சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே ரீச் ஆயிடுறாரு சென்னைக்கு. அப்ப இங்க வந்து சிங்கப்பெண் திட்டத்தை இறக்கி விட போறாரு போல. நேத்து கூட சிங்கப்பெண் திட்டத்துக்காக தான் அந்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வராரு போல. அப்படிதான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அப்படிதான் நானும் எதிர்பார்த்தேன். நான் நேத்து கூட 61 வயது மூதாட்டிய நான் கூட்டு பாலியல் வன்கொடுமையில இருந்து, ஒரு பெண் கொடூர கொலையில இருந்து எல்லாமே பெண்களுக்கு எதிராக நடக்குது. ஈவன் ஒரு பையனு கூட பாலியல், அதோட யூனிஃபார்ம் ரிலீஸ் பண்ணி அதை வச்சுலாம் ரீல்ஸ் போடுறாங்க. அவங்க காலில் ஷூ இல்ல, ஹெல்மெட் இல்ல, அவங்களுக்கே பாதுகாப்பு தேவைப்படுது, அவங்க பாதுகாப்பு கொடுக்க போறேன்றாங்க. அப்ப அது ஒரு பக்கம். சரி, இதுக்குதான் வராரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அதுவும் கேன்சல். வீட்டுக்குள்ள போயிட்டு இவருமே கொஞ்சம் சிங்கப்பெண் மாதிரி ஒரு யூனிஃபார்மை போட்டு ஜில்லா படம் மாதிரி அந்த என்சிசி கவுட்ல போய் கோச்சிங் கொடுக்குற மாதிரி இவர் வருவாரு அப்படின்னு நினைச்சா பட்டு வேட்டி சட்டையில வராப்புல. எதுக்கு? மாமாவுடைய இல்ல விழாவுக்கு. அவருக்கு மாமா மச்சான்னு பேசிப்பாங்க. அவங்களுடைய மாமாவோட ஃபங்க்ஷன் இல்ல விழாவுக்கு போய் மொய் எழுதிட்டு வர்றாரு, ரூட்டு ஜெகதீஷ் வீட்டுக்கு. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கும் கோயந்தா, டெல்லியில காத்துக்கிட்டு இருந்த ராகுல் காந்திக்கும் கோயந்தா, அமித்ஷாவுக்கும் கோயந்தா, ஏதோ பெருசா பண்ண போறாரு சம்பவம் நினைச்சிட்டு இருந்தா கடைசியில பட்டு வேட்டி சட்டையில வந்து இறங்கிட்டாப்ல, ஜம்முன்னு அப்படி முடிச்சிட்டாரு. பத்திரிகையாளரை பார்த்த உடனே நைஸா எஸ்கேப் ஆயிட்டார். ஆனா அந்த திறமை மற்ற அமைச்சர்களுக்கு யாருக்குமே இல்லை, மாட்டிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிநவீன பேருந்து வசதிகள் அரசாங்க சார்பாக கடந்த ஆட்சியில் விடப்பட்டிருக்கு. அது உண்மைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆட்சியிலுமே நல்லா கொண்டு வந்துட்டாங்க. நீங்க ஏசி பஸ் இல்லை, டெக்னாலஜி நிறைய அப்கிரேட் ஆகிருக்கிறதுனால நிறைய பஸ்ஸஸ் வந்து பேட்டரி பஸ், ஸ்லீப்பர் பஸ், மொஃபசல் பஸ்ல ஸ்லீப்பர் பஸ் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்டேட்ல தான் அதிகம், கவர்மெண்ட் பஸ்ல. அதுக்கப்புறம் அதுல வால்வோ பஸ், ஸ்லீப்பர்ல ஏசி, பேட்டரி, இப்படி பல வசதி கொண்ட பஸ் எல்லாம் கொண்டு வந்து பிரைவேட் பஸ்ல என்ன, ஆம்னி பஸ்ல என்ன இருக்கோ அது எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மளையும் வந்தாச்சு, கவர்மெண்ட் பஸ்லயும் கொண்டு வந்தது கடந்த திமுக ஆட்சியில தான். இதுவே தெரியாத ஒரு அமைச்சர் போய் கிளாம்பாக்கத்துல நின்றுகிட்டு இருக்காப்புல. அங்க ஒருத்தன் 3/4 மணி நேரமா நிக்கிறாங்க, பஸ் வரலங்க. இருப்பா, நான் என்ன சாப்பிடவே இல்லை, நீ சாப்பிட்டல, நீங்க சாப்பிடலன்னா அவனுக்கு என்ன கவலை, போய் சாப்பிட்டு வாங்க. யாரு சாப்பிட்டுட்டேன், நான் ஒன்னும் சாப்பிடல. இதெல்லாம் ஒரு பேச்சா? இன்னமும் சிம்பத்தி அரசியல். ஐயோ, உடனே இந்த பிகைனர்ஸ்லாம். அதுல இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, கேள்வி கேட்குற ஆளை வந்து எனக்கு அப்படிதான் தோணுச்சு பார்க்கும்போது,
நீ சரக்கு போட்டு வந்து கேட்குறேன்னு கேட்குற மாதிரி இருக்கு. நீ வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்ட, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாப்பிட்ருக்க நீ, அப்படி கூட சொல்லலாம். அப்படிதான் பரப்புறாங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து அந்த நபரை கேள்வி கேட்ட நபர் வந்து போதையில் இருந்தார் அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு திமிரு. சரி, போதையில இருந்தாலும் அவன் நியாயமா தானே கேட்டிருக்கான். போதை நீங்க விற்கிறதானே சாராயம், டாஸ்மாக் நீங்க தானே கொடுக்குறீங்க, அப்படின்னா நியாயம். போதையில எல்லாம் இருந்தாரான்னு நமக்கு தெரியாது, அப்படி பரப்புறாங்க. அடுத்து கேள்வி கேட்கிறான். அடுத்து வால்வோ பஸ் வரவே இல்லைன்னு. வால்வோ பஸ்ஸை பத்திலாம் அப்புறம் அரசு பஸ்ஸை பத்தி பேச. பேட்டிங்கா ஃபீல்டிங்கா, பவுலிங்கா ஃபீல்டிங்கான்ற மாதிரி இப்போ வரைக்கும் வால்வோ பஸ் தமிழ்நாடு அரசு விட்டுருக்குன்னு கூட இவருக்கு தெரியலங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல. இவங்களோட வச்சுக்கிட்டு ஒருத்தன் கேரளாக்காரன் என்ன பண்ணுறான், அந்த ரெட்டு பிளாக்ல பேட்டரி பஸ் ஒன்று ஓடுதுல்ல, அது முத சிஎம் விஜய் தான் அறிமுகப்படுத்தினாருன்னு வீடியோ போட்டுட்ருக்கான். அந்த இடத்துல பரப்பிக்கிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். அப்போ இவர் ஒரு பக்கம்னா அப்படியே கம் டு நம்ம ரமேஷ், அவர் அப்படியே முதல்வன் படத்தை டெய்லி போட்டு பார்க்குறாரு போல இருக்கு நைட்டில். இவர் எப்படி கேசரியை பார்த்தாரோ போனாலும் கூட 2 கேமராவை கூப்பிட்டுட்டே போயிடுறாரு. எப்போ பாரு முதல்வன் படம் பார்த்துடுறாரு. 2 கேமராமேனை ஹையர் பண்ணி வச்சிருக்காரு. நான் எங்கே போனாலும் கூட எடுத்துக்கிட்டே ஆன்லேயே வரணும்னு. அப்படியே ஒரு டைப்பிங் மிஷினும் கையில் கொண்டு போயிடுவோம். உன் பேர் என்ன? டிஸ்மிஸ். சார் யாரு சார் நீங்க? சிஎம். இவரா நினைச்சுக்கிட்டு ஒரு கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல. அதாவது குற்றம் செஞ்சா தவறு எல்லாம் பண்றீங்க, ரைட்டு, நீங்க அப்படியே சங்கர் படம் அந்நியன் படம் சங்கர் மாதிரியே பண்றீங்க. ஒரு என்ன வேலைக்கு போலையா அப்படியே அடிச்சே கொள்றது, திடீர்னு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே எண்ணெய் சட்டியில போட்டுறது, சாப்பாடு தர இல்லாம கொடுத்தானா அதுக்கு 5 பண்ணா சட்டப்படி நடவடிக்கைலாம் கிடையாது. எண்ணெய் சட்டி பொறிக்கிற எண்ணெய் சட்டியில கொலைதான். பிரேக் ஒயர் தரம் இல்லாத கொடுத்துட்டா வா உங்க அட்டைப்பூச்சி வச்சு கொண்டுருவேன். அப்படி கொடூரமான தண்டனை கொடுக்குற மாதிரி தான் ரமேஷும். அதெல்லாம் கூட பரவாயில்ல, சும்மா தூங்கி இருந்தவனை கொண்டுருவாங்க. வேலை இருந்த போக மாட்டேன். அப்படிதான் ரமேஷ் 10 ரூபா வாங்கியிருப்பான் டீ குடிக்க. இன்னைக்கு டீ கூட 10 ரூபா கிடையாது, 10 ரூபா வாங்கியிருப்பாப்ல. அதுக்கு 10 ரூபா டிஸ்மிஸ். இன்னைக்கு இல்லை, தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது ஒரு நோயாளியினுடைய பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி கொண்டு வர்ற வேலை மிகப்பெரிய வேலை. அதே மாதிரி வீல் சேரில் தள்ளிட்டு போகிற வேலை, டெய்லி பல மாடிகளை அவங்கள ஓட விடுவாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலை. அங்கே ஹாஸ்பிட்டலில் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் நியாயப்படி கவர்மெண்ட்டே அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்கணும். கொடுக்காததுனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, பேஷண்ட்ஸ் கிட்ட அவங்க எங்களுக்கு ஏதாவது பார்த்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உடனே எல்லாரும் டிஸ்மிஸ். இன்னைக்கு அவரு லஞ்சம் வாங்கினா தப்பு, கொடுத்தாலும் தப்பு தானே. சார் 4 பேருக்கு 4000 ரூபா ஜிபே பண்ணி வச்சிருக்காப்ல. கேட்டா கையங்களவமா பிடிக்கிறாரு. கையங்களவமா பிடிக்க நீ யாருப்பா, உனக்கு என்னப்பா வேலை, நீ அமைச்சிருப்பா, அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. நீ இந்தியன் 2 பாரு, அதே சங்கர் படம் என்ன பண்ணுவாங்கன்னா காசு அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் பவுடர் தடவிடுவாங்க. டக்குன்னு அதில் தண்ணியில் முக்கி எடுத்து அந்த கலர் மாறிடும். அவ்வளோதான். அப்போ நீ கண்டுபிடிச்சிடலாம் நீ லஞ்சம் வாங்கியிருக்கியா இல்லை. நீ எதுக்கு கேஷை ஜிபே பண்ண, சாலிட் ப்ரூஃபா? இவர் அனுப்பிடுவாராம். அனுப்பிட்டு சரி அனுப்பிட்டீங்க, வாங்கினது தப்பு, இதெல்லாம் ரைட்டு, ஓகே. இப்போ தண்டனை இதுக்கு வரும். 10 ரூபா வாங்கினவனுக்கு டிஸ்மிஸ்னா, 4000 ரூபா வாங்கியிருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு கிருமி போஜனம் தான் கண்டிப்பாக இருக்கும். ஜெயிலில் போட்டிருக்கணும், இது கண்டிப்பாக போட்டிருக்கணும். 2 காவலாளி சஸ்பெண்ட், கேட்டால் கான்ட்ராக்ட் லேபர்ஸ், அதனால சஸ்பெண்ட். டிஸ்மிஸ் 2 காவலாளி டிஸ்மிஸ். இந்த நீக்கம், அவங்க இடைநீக்கம், விடுவிப்பு. இடைநீக்கம் இல்ல, பணியிலிருந்து விடுவிப்பு. ஓ, செக்யூரிட்டி 2 பேரை தூக்கிட்டாங்க. சரி, இதை விட உச்சபட்ச தண்டனை யாரு கொடுக்கணும்? கடவுள் அப்படியே மறைச்சு நின்றுகிட்டு இருப்பாப்ல, இல்லை கருவறைக்குள்ள அர்ச்சகர், அவாக்கு தான் பெரிய தண்டனை கொடுக்கணும். அவருக்கு மரண தண்டனையோட உச்சபட்ச தண்டனையா கொடுத்துருக்காங்க. 10 நாள் பூஜை பண்ணக்கூடாது. அவர் பூஜை பண்ண தடை. 10 நாள் பூஜை பண்ண சாமி போச்சுமா. எனக்கு புரியல என்ன உச்சபட்ச தண்டனை பாருங்க. அப்ப ஒரு நூலளவு தான் வித்தியாசம். 10 ரூபா வாங்கினா டிஸ்மிஸ், 4000 ரூபா வாங்கினா பூஜை பண்றதுக்கு சில நாட்கள் தடை. சில நாட்கள் தடை, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா ஒரு வாலண்டியரா பூஜை, அவெல்லாம் தப்பு செய்ய மாட்டா. இல்லை, அவர் வாலண்டியரா பூஜை பண்ண வந்திருக்காராம். ஆமாம். அதனால அவர் மேலே துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ வாலண்டியராக நம்மலாம் போனால் பூஜை பண்ண விடுவாங்களான்னு தெரியல. ஆமாம், எனக்குலாம் ஆசை இருக்கு, விட மாட்டாங்களே. இல்லை, படிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேர், இன்னும் வேலை கிடைக்காம. அவங்களும் வாலண்டியராக பூஜை பண்ண ரெடியாக இருக்கிறாங்க. விட வேண்டியது எல்லாம் விடுவாங்களான்னு தெரியாது. அது அவருடைய டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது, அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகிறது. அவரை தூக்கிட்டு அவருக்கு பதிலாக
ஒரு சூத்திரர் அல்லது பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து அவர் அந்த இடத்துல அர்ச்சகராக போட்டார்னா அது ஒரு சிறப்பான நடவடிக்கையாக இருந்திருக்கும். அவங்களும் லஞ்சம் வாங்காமல் நியாயமாக நடந்திருப்பாங்க. ஆமாம், இது ஒரு பக்கம். இதை தாண்டி ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அந்த போஸ்ட்டை பார்த்து எனக்கு சிரிப்பை அடக்கவே முடியலை. நம்ம ஐபிஎஸ் அருண் இருக்கார்ல, அவரை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றினாங்க. மாற்றின உடனே எல்லாரும் ஆதவர்ஜுனோட பழைய வீடியோ போட்டு 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 அடி அடிச்சிட்டாங்க. இவர் இருக்கவே கூடாது, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு இப்படின்னு அடிச்சிட்டாங்க. அப்போ விஜய் ஃபேன்ஸ் இடமோன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி அவன் போடுறான். எவ்ரி ஒன் இஸ் பிளேமிங் ஆர் லீடர் சிஎம் விஜய் ஃபார் அப்பாயிண்டிங் அருண் ஐபிஎஸ் அண்ட் ஏடிஜிபி ஃபார் டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ். இதுக்கு அவன் காரணமாக என்ன போடுறான் அப்படின்னா, இங்கிலீஷ்லேயே இருக்குது, நான் தமிழில் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் போக்கிரி படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கரப்டட் இருப்பார். கரெக்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்பணும்னா, நாசர் செத்துருவார், நாசரோட ஃப்ரெண்டு செத்துருவார். அப்போ தான் நம்ம சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் நம்ம தளபதி வருவார். அப்போ அந்த தளபதி என்ன செய்வார்னா, ஒரு கரப்டட் போலீஸை தான் கூடவே வச்சுக்கிட்டு எதிரியோட கூடாரத்துக்குள்ளே போவார். அங்கே போய் அந்த போலீஸை போட்டு தள்ளுவார். அப்படிதான் நான் இந்த சம்பவத்தை பார்க்குறேன். இனிமேலாவது உண்மையா இப்போ ஒரு முறையாவது மக்களுக்காக உண்மையா வேலை செய்ய, அப்படிதான் இந்த சம்பவத்தை நான் பார்க்குறேன்னு எழுதி வச்சிருக்கான். இவனை வச்சுக்கிட்டு இன்னமும் அதுக்குள்ளதான் இருக்காங்க. இதை பார்த்து அருண் ஐபிஎஸ் தாலே முட்டிட்டு இருந்திருப்பார் செவத்துல. கந்தரக்கோட்டை சமஸ்தானமே நடுங்கிருச்சுடா. எங்க போய் மாட்டிருக்கீங்க பாருங்க சார், சீக்கிரமா ரிட்டையர் ஆயிருங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்குன்னா, நம்ம பர்வேஸ் அமைச்சர் மீனவர்களை போய் பார்க்க போறாரு. அங்க போய் அவங்க கோரிக்கைலாம் வைக்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன செய்யணும், என்ன சொல்லணும் ஒரு அமைச்சரா, கவலைப்படாதீங்க பண்ணிக்கலாம் தானே. இவரு, நீங்க எல்லாரும் சுறா படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுல மீனவர்களுக்காக விஜய் எப்படி எல்லாம் போராட அந்த மாதிரி போராடுவாரு, அதே மாதிரி நீச்சல் அடிச்சு வருவாரு. அப்படியே சொல்லியிருக்காருங்க. எனக்கு அவரே பத்திரிகையாளர் சந்திக்காம முக்காடு போட்டு ஓடிட்டு இருக்கு. இவங்க கொடுக்குற பில்டப்லயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் கத்தி படத்துல விவசாயிகளுக்காக போராடின மாதிரி விஜய் போராடுவாருன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் வந்து விஜய் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. நாங்க வேணா 4 பேர் அந்த சீன் தான் ஞாபகம். இது ஒரு பக்கம். இன்னொருத்தர் அமைச்சராகி 3 நாள் ஆச்சு. எப்படி ஃபைலை புரட்டியிருப்பாரு, எல்லாம் சொல்லியிருப்பாங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரியை பார்த்துருப்பாங்க. சுற்றுலாத்துறையா சுற்றுச்சூழல் துறை தெரியல. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று அதிகாரிகள் லாபி பண்ணணும், ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் சம்மந்தப்பட்ட இஷ்யூவை சொல்லித்தராமல் களத்தில் இறங்கி அசிங்கப்படணும்னு விட்டுறணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாரிகள் சொல்லி நீ எல்லாம் சொல்லி நான் கேட்கணுமா, புஷியானந்த் சொல்றே கேட்கல போயான்னு இவங்க தனியாக ஒரு ரூட் எடுக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது நடந்திருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது நடந்தாதான் இப்படி எல்லாம் நடக்கும். ஒரு எம்எல்ஏ போறாரு, குப்பமேடா இருக்குது, ஃபுல்லா குப்பமேடு, திருவெரும்பூர் தொகுதியில இருக்கிறதுலே அதான் மேஜர் பிரச்சனை. அந்த திருவெரும்பூர் தொகுதியில இந்த குப்பமேடை சமமாக்கணும். இந்த வடிவேல் ஒரு படத்துல என்ன வேணும் அப்படின்னு ஒன்னே, ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே பெரிய வட்டம் இல்லாம சிறிய வட்டம் ஊத்தி அதுல வெங்காயத்தை பொறியா தூவி அதுல ஒரு கரண்டி மட்டும் நெய், அது மேல பொடி, அப்படியே அழகா அப்படி திரும்பி எடுத்துட்டு வந்துருங்க. அந்த மாதிரி ஒரு யோசனை கொடுத்தாருப்பா. இங்க இருக்க குப்பை எல்லாத்தையும் அள்ளி அப்படியே கொஞ்சம் தூரம் கொண்டு போனீங்கன்னா ஒரு குவாரி இருக்கு, அங்க ஒரு 1000 அடி பள்ளத்தை நோண்டி இந்த குப்பையெல்லாம் கொட்டி அது மேல கொஞ்சம் நல்ல மொன்ன பொறியா தூவி விட்டா சமமாயிரும். ஒரு செல்லூர் ராஜா இருந்தா பரவாயில்ல, 107 செல்லூர் ராஜா இருக்கு. குப்பையை யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைச்சிட்டோம்ல, அவ்வளவுதான். இதுவே நமக்கு வந்து சக்சஸ் அப்படின்னு. இப்ப அதிகாரிகளாவது ஒண்ணு சொல்லி இருக்கணும், சார் அப்படிலாம் பாசிபிள் இல்லை சார், அப்படியே பண்ண முடியாது சார், போயா நான் பாத்துக்கிறேன்னு இவருக்கு முரண்டு குடிச்சிருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது நடந்திருக்கணும். இதெல்லாம் இன்னும் எத்தனை குடும்பங்களை நம்ம வந்து பார்க்க போறோம், அனுபவிக்க போறோம்னு வேற தெரியல.